ராம் நாராயண் ராம். வணக்கம். இன்றைய சிறப்பு எபிசோடில் நாம் மதம் பற்றி பேசப் போகிறோம். மக்கள் ஒருவர் சனாதன மதத்தைச் சேர்ந்தவர், ஒருவர் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர், மற்றொருவர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என கூறுகின்றனர். ஆனால் மதம் என்பதே நமக்கு பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்தீர்களா? இன்றைய சூழலில் மதத்திற்காக இடமெங்கும் சண்டைகள் நடக்கின்றன. ஒவ்வொரு நபரும் தன்னுடைய மதத்தை பாதுகாக்கவும் அதை நடைமுறைப்படுத்தவும் விரும்புகிறார். இங்கே முக்கியமான கேள்வி எழுகிறது: நாம் மதத்தை பாதுகாக்கிறோம் அல்லது மதமா நம்மை பாதுகாக்கிறது? இது இன்றும் தவறாக இல்லை. எனினும் சமுதாயத்தில் சிலர் பிரித்து ஆட்சி செய் என்ற கொள்கையை பயன்படுத்தி நமக்கு ஆட்சி செய்வார்கள். மேலும் நாங்களும் அதற்கு ஆட்பட்டுள்ளோம். ஏனெனில் நாங்கள் உள்ளிருந்து பலவீனமாகிவிட்டோம். இன்று மதத்தின் பேரில் மக்கள் விரட்டி அழைக்கப்படுகின்றனர். கோயிலில் சென்றுவிட்டு தந்த அளவிற்கு பாலோ அல்லது தயிரோ இரையாக்குங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையில் ஸ்ரீராமர் அல்லது சிவபெருமான் இருந்தால் அவர்களது சிலைகளை 5 அல்லது 20 லிட்டர் பாலை விட்டழிப்பதை அவர்கள் ஒருபோதும் கூறியிருப்பார்களா? இது சமுதாயத்தின் அவல நிலையே. ஏழை கோடிக்கணக்கான குழந்தைகள் இன்றும் பட்டினியால் தவிக்கின்றனர். அன்றாடம் போதுமான உணவின்றி வாழ்கின்றனர். ஆனால் சில கோயில்களில் லிட்டர்கள் கணக்கில் பாலும் தயிரும் திரவத்தில் சிற்பங்களை நனைக்கின்றனர். இதுதான் மதத்தின் உண்மையான பொருளா? கோயிலின் அருகில் பாலும் தயிரும் ஆற்றாக ஓடுவது நீதியா? அதே சமயம் அதே இடத்தில் ஒரு குழந்தை பசிக்கு தவிக்கின்றது. இது எந்த விதத்திலும் மதமாக இருக்க முடியாது. கடவுள் இத்தகைய செயல்களைக் கண்டு மகிழ்கிறார்களா? அவர்களால் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? கடவுளே இத்தகைய செயல்களைக் கண்டு பிரமிப்படைந்திருக்கலாம். அவருடைய படைப்பான மனிதன் எந்த பாதையில் பயணிக்கின்றான் என்று எண்ணி அற்புதமாக இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் சமமாக பிறந்துள்ளோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது பிரித்து ஆட்சி செய் என்று வரும், நாம் ஜாதியின் அடிப்படையில் மக்களை பிரிக்கின்றோம். உதாரணமாக, ஒரு கழிவறை சுத்தம் செய்யும் நபர் மற்றும் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் ஆகியோருக்கு இடையே என்ன வித்தியாசம் உள்ளது? கழிவறை சுத்தம் செய்வதால் அவன் அசுத்தமானவரா? அதே நபர் குளித்து வந்தால் ஏன் அவன் நம்முடன் உட்கார முடியாது? மருத்துவர் அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டு கைகளை சுத்தம் செய்கிறார். இதுவே பாரபட்சம். நாம் அவர்களை பாருங்கள். இதுதான் சாதிய பிரிவு. எல்லா மனிதர்களுக்கும் சம உரிமை வேண்டும். அந்த உறவுகளை, சாதிய பிரிவுகளை மறக்க வேண்டும். அனைவரும் மனநிலையை மாற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். ராம் நாராயண் ராம் என்ற அமைப்பு மூலம் சமுதாயத்தில் உள்ள நெகட்டிவ் குணங்களை நீக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அதிகளவு மக்களை புதுப்பிக்கவும் செயலாற்றுகின்றன.